தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 19 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும். திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை. திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப் போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 11ஆம் மாதம் ஜூன் 20ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். என்ன விஷயம்? நாம செல்வத்தை சேமித்து வைக்கிறது எப்படியாம்? பூமியில நீ என்னதான் சேர்த்து வச்சாலும் அது ஒரு நாள் என்னதான் ஆகும்? அழிந்து போயிரும். பூச்சி அழிச்சிரும். இல்லைன்னா இரும்பு பொருள்லாம் வச்சிருந்தா துரு பிடிச்சிரும். ஓகேங்களா? மரப்பொருள் வச்சிருந்தா கரையான் அது இதுன்னு பூச்சி அரிச்சிரும். ஸோ எந்த பொருள் வச்சிருந்தாலும் ஏதாவது ஒண்ணு அழிஞ்சு தான் போக போகுது. ஏன்னா நம்ம சாகும்போது எதையும் கொண்டு போறது கிடையாது. ஆனா விண்ணுலகில நாம செல்வத்த சேர்த்து வச்சோம்னா, அது என்ன ஆவாதாம்? அழியவே அழியாது. அத யாரும் திருடவும் மாட்டாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இயேசு என்ன சொல்றாரு? கண்ணு தான் உடலுக்கே விளக்கு. அந்த கண்ண வைத்து நம்ம தீய வழியில தீயதை பார்ப்பது, தீய வழியிலேயே இருந்தோம்னா, உடல் என்ன ஆயிருமாம்? கெட்டு போயிடும். உடம்பே போயிடும்ன்றாரு. ஸோ, நாம ஒளியை நோக்கி பயணம் பண்ணி, ஒளியின் மக்களாக வாழ்ந்தோம்னா மட்டும் தான் என்ன நடக்கும்? நாம கடவுளுக்கு பிடித்த ஒளியின் மக்களாக நம்ம வாழ முடியும். இல்லைன்னா, கெட்டு போக வேண்டியதான். ஓகேங்களா? நாம ஒளி கொடுக்கவங்களா இருக்கணும். இருட்டானவங்களா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒளி கொடுப்பவராக இருப்போம். விண்ணகத்தில் சொத்து சேர்த்து வைப்போம். ஓகேங்களா? அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. ஏன்னா, அங்க நாம பெரிய லெவல்ல சேர்த்து வச்சுட்டோம்னா, நமக்கு ராஜா மாரி வாழலாம். ராஜா கூட வாழலாம். ஓகேங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.